இங்க நம்ம ஹீரோ லவரோட ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு வித்தியாசமான பேனா கிடக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து அவனோட பாக்கெட்ல வச்சுக்கிறான். அப்படியே ஹீரோனோட லவரை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நேரா அங்கிருந்து ரூமுக்கு போறான். அப்ப ஹீரோ கூட ரூம்ல இருக்க ஒரு அண்ணன் ஹீரோ பாக்கெட்ல இருக்க வித்தியாசமான பேனாவை பார்த்துட்டு அந்த பேனாவை எடுத்து அங்க இருக்க ஒரு புக்ல எழுதி பாக்குறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ வேலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவன் ரூம்மேட் எடுத்த ஓடி வந்து அந்த அண்ணா இறந்துட்டு தான் சொல்லி சொல்றான். ஹீரோமே வேகமா அங்கிருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்க அவருமே இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டதா சொல்றாரு. நடந்ததெல்லாம் நினைச்சு ஹீரோமே ரூமுக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஹீரோவோட அம்மா கால் பண்ணி பணத்துக்காக வட்டிக்கார அவங்கள தப்பா பேசுனதை பத்தி சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோமே எச்சா டென்ஷன் ஆகி நின்னுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் ஒருத்தவன் பக்கத்துல வந்து போதை மருந்து கொடுத்து அதை எடுக்க சொல்லி கொடுக்குறான். அவனுமே அந்த போதை மருந்து எடுத்து அடுத்த செகண்ட் போதை தலைக்கு ஏறி ரூம்ல போய் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே தான் ஹீரோக்கு அவங்க அம்மா பணம் கேட்ட விஷயமே ஞாபகம் வருது. உடனே ஹீரோ வச்சிருந்த பேனை எடுத்துட்டு போய் பழங்கால பொருட்களை விற்கிற கடையில கொடுக்குறான். அவங்களுமே அந்த பேனா பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோமே பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அப்பன்னு பார்த்து கரெக்டா அவனுக்கு ஒரு போன் கால் வர நம்பர் நோட் பண்றதுக்காக ஹீரோவோட பாக்கெட்ல இருந்து பேனா எடுத்து நம்பரை நோட் பண்றான். திருப்பி அந்த பேனா கொடுக்கலான்னு போறான். அப்பன்னு பார்த்து மேல கட்டடத்துல இருந்து நிறைய கல்ல அவன் மேல விழுந்து ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். இப்பதான் ஹீரோக்கு அந்த பேனால எழுதுனவங்கலாம் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்கன்னு சொல்லி தெரிய வருது. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கால் பண்ணி ஹீரோ கிட்ட அவங்க மேனேஜர் அவங்க கிட்ட மிஸ்யூஸா நடந்துகிட்டத பத்தி சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்குமே கோவம் வந்து நேரா ஹீரோனோட ஆபீஸ்க்கு கிளம்பி போய் ஹீரோனோட மேனேஜர் கிட்ட நான் உங்களோட பெரிய ரசிகன்னு சொல்லி ஒரு வெள்ளை பேப்பர்ல ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறான். அந்த மேனேஜர் சாப்பிட்டு இருக்கும்போது அர்ஜென்டா ஒரு கால் வரவோ வேகமா எந்திரிச்சு வெளியே போறாரு. அந்த மேனேஜர் வெளியே போறத பார்த்த ஹீரோவோ ஒரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். கரெக்டா ஹீரோ நினைச்ச மாதிரியே ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் மோதி ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு.